பெரிய ஆஃபர்ஸ் இல்லையே சார்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாசம் அது வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து 2ஆம் இடத்துக்கு வரும். குரு 2ஆம் இடத்துக்கு குருவோட பார்வைகள் 10ஆம் இடத்துல இருக்கும். ஆக்சுவலா குருங்கிறதே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்து அதிபதி தான், கேந்திராதிபதினு சொல்லுவோம். 10க்கும் 7க்கும் அது 2 கேந்திரத்துக்கு அதிபதி, கேந்திராதிபதி 2ஆம் இடத்துல வருவார். 10ஆம் இடத்த குரு பார்க்கிற தனக்காரகன் தன் ஸ்தானத்தை தானே பார்க்கிறார். அப்போ 10ஆம் இடம் வலுவாக போகுதுங்க. 10ஆம் இடம் உங்களுக்கு நல்ல வலுவாக போகும். 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் சனி, சனியையும் குரு பார்க்கிறார். சனியையும் குரு பார்க்கும்போது சனிங்கிறது தொழில் கர்மக்காரகன், எல்லாரையும் பொதுவாக கர்மக்காரன் தொழில்காரகன் சனி. உங்களை எடுத்து பார்க்கும்போது அட்டமாதிபதியும் அவர் தான், உங்களுக்கு வந்து பாக்கியாதிபதி அவர். அட்டமாதிபதி பாக்கியாதிபதி 10ஆம் இடத்துல உட்கார்றாருங்க. கேந்திரத்துல பாவிகள் அமர்ந்தால் யோகத்தை கொடுக்கும். 1, 4, 7, 10 கேந்திரம். கேந்திரத்துல பாவிகள் இருப்பேன், அந்த கேந்திரத்துல நல்லா இருக்கும். என்ன பாவி அமர்றாரு? சனி அமர். அப்போ வேலையை கொடுக்க போறாரு. வேலை வாய்ப்பு மூலயமா ஆதாயத்தை கொடுக்க போறாரு. அப்ப வேலை வாய்ப்பை சனி பகவான் கொடுக்கணும்னா நம்ம வேலைக்கு நிறைய நம்ம ஜாப் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. அப்ப ஜாப் ஆஃபருங்கிற மலையில நினைய போறீங்க நீங்க. அப்போ ஏன்னா இன்னையிலேருந்தே என்ன பண்ணுங்க, எங்கெல்லாம் நம்ம வந்து எந்தெந்த கம்பெனி நம்ம இலக்கா வைக்கிறோம், இல்ல எந்தெந்த தொழில் நம்ம இலக்கா வைக்கிறோமோ அதுக்கான அப்ளிகேஷன் போறதா ரெடியா இருந்துக்கோங்க. வெளிநாடு போறேன் சார், தாராளமா போங்க. வெளிநாடு போறேன் சார் நான் போகலாம், தாராளமா போங்க. 2026 ஜூன் வரைக்கும் வந்து இந்த குரு பகவான் மிதுனத்து மேலதான் உட்காந்துருப்பாரு. மிதுனத்து மேல குரு அமரும்போது எப்படின்னா ஒரு தனிமையை ஃபீல் பண்ணிருப்போம். ஒரு தனிமையை ஃபீல் பண்ணியிருப்போம். காதல்ல பிரிவினைகள் ஏற்பட்டிருக்கும். காதலி விட்டுட்டு நம்மள பிரிஞ்சு போயிருக்கலாம். சிலருக்கு காதல் எனக்கு வேண்டாம் சொல்லிட்டு பிரேக்கப் ஆகி வந்திருக்கலாம். இது மாதிரி நிறைய குடைச்சல்கள் இருந்திருக்கலாம். வேலை ரீதியாவும் அழுத்தம் என்னென்னமோ பிரச்சனைகள் போயிட்டு வந்திருக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு 2026. இந்த 2026ல உங்களுக்கு எடுத்து பார்க்கும்போது இந்த மிதுன ராசினா, மிதுனாவே வந்து காற்று தத்துவ ராசி. காற்று தத்துவ ராசிகள்ல இந்த மிதுனம் இருக்கும் போது எப்பவுமே ஒரு ஆக்டிவாவே இருக்கும். எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டிவாவே இருக்கும். எப்பவுமே டபுள் மைண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா மிதுனம் ரெண்டு உட்காந்துருக்கும். அந்த சிம்பலே பார்த்தீங்கன்னா 2 பொம்மை மாதிரி உட்காந்துருப்பாங்க. செய்யலாமா வேணாமா, செய்யலாமா வேணாமா, போகுமா, அதே மாதிரி டபுள் எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்கள். வேலைன்னு வந்துட்டா கெட்டிக்காரங்க. வேலைன்னு வந்துட்டா கெட்டிக்காரங்க. புதிய புதிய விஷயங்களை கத்துக்கிறதுலயும் கெட்டிக்காரங்க. ஏன் இன்னும் சொல்ல போனா ஒரு வேலையே தெரியாத இடத்த கொண்டு விட்டு அவர் வேலை செய்யன்னு சொன்னா அந்த யுக்திய புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை செய்து வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய திறமையும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கும் மிதுன லக்னக்காரங்களுக்கும் இருக்கும். ஏன்னா புதன்ங்க வித்தக்காரகன், வித்யாகாரகன் சொல்லக்கூடிய புதன் இவங்களோட ஆட்சி நாயகன். சோ அப்படி இருக்கும் பட்சம்